ஜெய் ஸ்ரீராம். சுந்தரகாண்டம் 36வது சர்க்கம். மகா தேஜஸ்வியும் வாயு பகவானின் குமாரனுமான ஹனுமான் சீதைக்கு நம்பிக்கை ஏற்படுவதற்காக வணக்கத்துடன் மேலும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பெரும் பேறு பெற்றவரே, வானரரான நான் அறிவில் சிறந்த ராமபிரானின் தூதன். ராமனின் திருப்பெயர் பொறிக்கப்பட்டுள்ள இந்த கணையாளியை பாருங்க. தங்களுக்கு நம்பிக்கை ஏற்படணும் என்பதற்காக பெருமணம் படைத்த அவரால் கொடுக்கப்பட்டதை கொண்டு வந்திருக்கிறேன். ஆறுதல் அடையுங்கள் மாதா சீதா தேவி, உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும். தங்களுடைய துக்கங்கள் எல்லாம் குறைய தொடங்கிருச்சு. கணவருடைய கையை அலங்கரித்து அதனை பெற்று உற்று பார்த்து கணவரையே அடைந்து விட்டது போல சீதா தேவி அளவுக்கு அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறாங்க. செவ்வரி படர்ந்த வெண்மையான விரிந்த கண்களை கொண்ட மாதா சீதா தேவியினுடைய அழகிய முகம் மகிழ்ச்சியின் மிகுதியால ராகுவிடமிருந்து விடுபட்ட சந்திரனை போல இருந்ததாம். கொஞ்சம் வெட்கமடைந்தவரும் கணவரை பற்றிய நல்ல செய்தியை மகிழ்ச்சி அடைந்தவரும் வான வீரரின் செயலால மன நிறைவு அடைந்தவருமான மாதா சீதா தேவி பிரியத்தோடு அவரை புகழ்றாங்க. வானோரத்தமணி, நீ தைரியமிக்கவன், செயல்திறன் உடையவன், அறிவாற்றல் உடையவன். நீ ஒருவனாகவே இந்த ராட்சச தலைநகரை வெற்றி கொண்டு விட்ட முதலை போன்ற பயங்கரமான நீர்வாழி பிராணி நிறைந்ததும் 100 யோஜனை அகலம் உள்ளதுமான இந்த பெருங்கடல் புகழத்தக்க தைரியம் கொண்ட உன்னால பசுவின் குளம்படி அளவே போல ஒரு விரற்கடை அளவுக்கு குறியதாக ஆயிருந்துச்சு. வானர வீரனே, நான் உன்னை குரங்கு இயல்புடைய சாதாரண வானரமாக எண்ணல. மகா பராக்கிரமசாலியான ராவணனிடம் உனக்கு அச்சமும் இல்லை, கலக்கமும் இல்லை. எல்லாம் அறிந்தவரான ஸ்ரீராமனால் அனுப்பப்பட்டவராயிருந்தாலும் வானரத்தமணி, நீங்க என்னுடன் பேசத்தக்கவங்க. நீங்க என்ன பேச தகுதி உள்ளவரே. பிறரால் நெருங்க முடியாத ஆற்றலுடைய ஸ்ரீராமன் ஒருவருடைய பராக்கிரமத்தை பற்றி முழுமையை ஆராய்ந்து அறிந்து கொள்ளாம அனுப்பியிருக்க மாட்டாங்க. குறிப்பா என்னிடம் தர்மாத்மாவும் சத்திய பிரகஞ்சை உடையருமான ஸ்ரீராமன் அதிர்ஷ்டவசமாக நலமுடன் இருக்கிறார் என்பதை உன்னிடம் அறிந்து கொண்டேன். நான் சுமித்ரைக்கு மகிழ்ச்சியை கொடுப்பவரும் மகா தேஜஸ்வியமான லக்ஷ்மணனும் நலமாக இருக்கிறார் என்பதை தெரிஞ்சுக்கிட்டேன். இதை கேட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உண்டாயிருந்தது. காகுத்தன் நலமாக இருக்கிறார். சரி, அப்படின்னா கடல் சூழ்ந்த மண்ணுலகத்தை யுக முடிவில் தோன்றும் அக்னியை போல ஏன் கொளுத்தாம இருக்கிற? தேவர்களையும் அடக்க வல்லவர்கள் அந்த இருவரும் அதனால அரக்கர்களிடம் உள்ள பயத்தால வாளா இருக்கிறாங்க என்று சொல்வதற்கில்லை. அதனால என்னுடைய துன்பங்களுக்கு முடிவு காலம் இன்னும் வரல என்று நான் சொல்றேன். ராமன் கவலைப்படாம இருக்கிறாங்களா, பரிதவிக்காமல் இருக்கிறாங்களா, மேல நடைபெற வேண்டிய காரியங்களை செய்ய முனைந்திருக்கிறாரா, தைரியம் இழக்காம இருக்கிறாரா, தடுமாறாம இருக்கிறாங்களா, செயல்ல மயக்கமடியாமல் இருக்கிறாங்களா, சக்கரவர்த்திக்கு திருமகனான அவர் மனித பயிற்சிகளை மேற்கொண்டார்களான்னு இத்தனை கேள்வியையும் ஹனுமான்கிட்ட மாதா சீதா தேவி கேட்குறாங்க. எதிரிகளை வாட்டும் ஆற்றலுடைய அவர் நல்லிதயம் கொண்ட நண்பர்களை மகிழ்ச்சியோடு வைத்துக் கொள்வதற்காக சமாதானம் என்ற இரு உபாயங்களையும், எதிரிகளை வெற்றி கொள்வதற்காக தான் பேத தண்டம் என 3 உபாயங்களையும் அனுசரிக்கிறாரா? மேலும் புதிய சிநேகிதர்களை அடைகிறாரா? நண்பர்களுக்கு வெகுமானம் செய்கிறாரா? அப்படி மரியாதை செய்யப்பட்ட சிநேகிதர்கள் தேடி பார்க்கிறாங்களா? தெய்வங்களுடைய அருளை பெறுவதற்காக அரசகுமாரர் பிரார்த்தனை செய்கிறாங்களா? தன்னுடைய வீர தீர பராக்கிரமங்களுக்கு ஏற்றபடி மனித முயற்சியை செய்து தெய்வ வானகுலத்தை வேண்டுகிறாரா? அவரை விட்டு பிரிந்து இருக்கும் என்ன அவர் மறக்கலையா? இந்த சங்கடத்திலிருந்து ஸ்ரீராமன் என்னை விடுவிப்பாரா? எல்லா சுகங்களையும் எப்போதும் அனுபவிக்க வேண்டியவர், கஷ்டத்தை அனுபவிக்கவே தகாதவர். என் பிரிவினால ஏற்பட்ட அதிக துக்கத்தால மேனி தளர்ந்து போகாம இருக்கிறாங்களா? கௌசல்ய, சுமித்ரை, பரதன் முதலியவர்கள் நலமாக இருப்பதாக அடிக்கடி செய்தி கிடைத்து கொண்டிருக்கிறதா? சுய கௌரவம் கொண்ட ராமன் என் காரணமாக ஏற்பட்டுள்ள சோகத்தால மனசை வேறு இடங்கள்ல செலுத்தாம என்னை இதிலிருந்து துன்ப கடலிலிருந்து கரவேற்றுவாரா? சகோதர பாசமுடைய பரதன் எனக்காக மந்திரிகளின் தலைமையில பல ஔசிகனி கணக்கில் பயங்கரமான படை வீரர்களை அனுப்பி வைப்பாரா?
இத்தனை கேள்வியும் ஸ்ரீ ஹனுமான்கிட்ட வந்து மாதா சீதா தேவி கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. ஸ்ரீராமனுடைய மனசுல என்னிடம் உள்ள அன்புக்கு இணையான அல்லது மேலான அன்பை இவருடைய தாயோ தந்தையோ மற்றவர்களோ பெற்றிருக்கல. தூதனே என்னுடைய பர்த்தா என்னை மீட்பதற்காக எடுக்கும் நடவடிக்கைகள் பற்றிய செய்தியை கேட்கும் வரையில மட்டும் நான் உயிரோட இருக்கிறேன். இப்படி பொருள் பொதிந்த இனிமையான மொழிகளை ஹனுமானிடம் சொல்லிட்டு தன் மனசிற்கு ராமனை பற்றி இதமான சொற்களை மறுபடியும் அவரிடம் கேட்பதற்காக சீதா தேவி வந்து பேச்சை நிறுத்திட்டாங்க. பயங்கரமான வீரம் படைத்த மாருதி அதாவது ஹனுமான் வந்து சீதா பிராட்டியின் சொற்களை கேட்டதும் தலைமேல கையை வச்சு ஹனுமான் வந்து கும்பிட்டு சீதா தேவி இருக்கும் இடம் தெரியாம இந்திரன் தவித்ததை போல தாமரை கண்ணரான ஸ்ரீராமனருக்கு தாங்கள் இங்க இருப்பது தெரியாததால தான் அவங்க இதுவரையும் தங்களை அழைத்து போகல. விரைவில் என்னிடமிருந்து தங்களை பற்றிய செய்தியை கேட்ட உடனேயே வானர கரடி கூட்டங்களின் மிகப்பெரிய சேனையுடன் ஸ்ரீராமன் வரப்போகிறாங்க. காகுத்தன் கலக்க முடியாத பெருங்கடலை பானங்கூட்டங்களால கட்டி நிறுத்தி வானர சேனையை அழைத்து வந்து லங்காபுரியில் ராட்சசர்களே இல்லாதபடி செய்ய போறாங்க. ராமனுடைய பாதையில யமனோ தேவர்களோ அசுரர்களோ யாராக இருந்தாலும் இடையூறாக நிற்பாங்கன்னா அவங்க அவர்களையும் வதம் செய்வாங்க. அம்மையே அவங்க தங்களை காணாத சோகத்தால சிங்கத்தால தாக்கப்பட்ட யானையை போல மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறாங்க. வானரங்கள் உல்லாசமாக வசிக்கும் இடங்களான மலையம், விந்தியம், மேரு, மந்திரம், தத்துரம் முதலிய மலைகளின் மேலும் கிழங்கு பழங்களின் மேலும் ஆணையிட்டு தங்களுக்கு சொல்றேன். அழகிய கண்கள், கவர்ச்சிகரமான கோவைக்கனி போன்ற உதர்கள், அழகிய குண்டலங்கள் அணிந்த உதித்தெளிந்த முழு நிலவு போன்ற ராமபிரானுடைய திருமுகத்தை தாங்க பார்க்க போறீங்க. ராமர் காட்டில் கிடைக்கும் பழம் காய்கனிகளை 5 பாகமாக செய்து அதில் ஒரு பாகத்தை மட்டும் தினமும் மாலை வேளையில சாப்பிட்றாங்க. தனக்கு கிடைக்கும் உணவினை தேவர், பிதரர், அதித்தி, பிராணிகள் தனக்கு என்று 5 பங்குகளாக கூறு செய்து 5வது பாகத்தை மட்டும்தான் சாப்பிட வேண்டும் என்பது வானப்பிரதிஷ்ட தர்மம். ஸ்ரீராமனுடைய மனம் வந்து முற்றிலுமா தங்களிடமே பதிந்திருக்கிறதுனால சரீர உணர்வு இருக்காங்க. ஈக்கள், கொசுக்கள், புழு மற்றும் ஊர்ந்து செல்லும் பூச்சிகள் முதல்களை தன் உடலிலிருந்து ஒட்டுவதே இல்லை. தங்களிடம் வைத்துள்ள ஆசையால தங்கள் பிரிவை தாங்க முடியாததால தங்களையே நினைத்து கொண்டிருக்கிறார். எப்போதும் சோகத்திலும் ஆழ்ந்திருக்கிறார். வேறு எதை பற்றியும் நினைத்து பார்க்கிறதும் இல்லை. ராமனுக்கு ஒருபோதும் தூக்கமே இல்லை. தன்னை மறந்து அலுப்பு மேலிட்டால் சற்றே கண்ணயர்ந்தாலும் சீதே என்ற இனிமையான சொல்லை கூறிக்கொண்டே விழித்து கொண்டிருக்கிறார். பழம், புஷ்பம் அல்லது மனதிற்கு பிடித்தமான ஒரு பொருளை கண்டால் பெருமூச்சு விட்டு கொண்டு ஹா பிரியே என்று பொதுவாக தங்களிடம் பேசுவது போலவே பேசுகிறார். அவர் எப்போதும் பரிதவித்தே கொண்டிருக்கிறார். தாங்கள் அருகில் இருப்பதாக எண்ணி சீதே என்று அழைத்து பேசுகிறார். அந்த அரசகுமார் கலங்காத நெஞ்சமுடையவர். தங்களை மீட்கும் சபதம் ஏற்றிருக்கிறார். தங்களை திரும்பவும் அடைவதற்கான முயற்சியில் ஈடுபட்டும் இருக்கிறார். ராமனை பற்றி செய்திகளை கேட்டதால சீதைக்கு வந்து ஓரளவு கவலை வந்து நீங்கிருச்சு. ஆனா ராமனும் துயரப்பட்டும் கொண்டிருக்கிறது என்று கேட்டதும் அதே போல மாதா சீதா தேவிக்கு துயரம் ஏற்பட்டதால சரத்கால துவக்கத்துல மேக கூட்டத்தால அவ்வப்போது மறைக்கப்படும் சந்திரனை கொண்டு தோன்றும் இரவு பொழுதை போல சீதா இருந்தார். மேக மண்டலத்தால மறைக்கப்படும் பூர்ண சந்திரன் ஒளியால இரவின் இருள் அவ்வப்போது போகுமே தவிர தொடர்ந்து இருளற்றதாக இருக்கிறதே இல்லை. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்துல 36வது சர்க்கம் முடிவடைந்தது. ஜெய் சீதாராம்.